ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்னைக்கு டே 2 கவுன்சிலிங் டைப்பிஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் வந்து எண்ட் ஆயிடுச்சு ஃபெப் 25. ஸோ இன்னைக்கு வந்து கவுன்சிலிங் ஃபில் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டே 2 கவுன்சிலிங், நேற்று டே 1 கவுன்சிலிங். நேற்று டே 1 கவுன்சிலிங் தர முடியாத ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. அது ஏன் அப்படின்றத டே 2 கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கே வந்து சில கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கிளியர் ஆகிட்டு தான் சொல்லணும் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் சொல்லலை. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஜென்ரலில் வந்து 341 வேக்கன்சிஸில் வந்து 197 ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அவைலபிள் 144 வேக்கன்சிஸ் இருக்குது. இதே ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஸோ பாருங்கள், இது வித்தவுட் பிஎஸ்டிஎம், இது வித் பிஎஸ்டிஎம் 101 வந்து 61 ஃபில்லாக இன்னும் 40 வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரிஸ்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேன், அதுக்கப்புறம் வந்து பிடபிள்யூடி. ஸோ அதில் வந்து எந்த சேஞ்சஸுமே நமக்கு இல்லை ஜென்ரலில். ஸோ பிளைண்டா, ஆத்தோ, டெஃபு, முல்டா, ஸோ அந்த மாதிரி எதுவுமே. அப்புறம் நம்ம உமனுக்கு வந்தோம் அப்படின்னா 139 வேக்கன்சிஸில் 86 வந்து ஃபில்அப் ஆகிட்டு இன்னும் 53 வேக்கன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஜென்ரல் உமன் வித் பிஎஸ்டிஎம் அப்படின்னா 38ல் 26 ஃபில் ஆகிட்டு 12 அவைலபிளாக இருக்குது நமக்கு. ஸோ நமக்கு டிடபிள்யூலேயும் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வித் பிஎஸ்டிஎம், வித்தவுட் பிஎஸ்டிஎம். உமன் பிடபிள்யூடிலேயும் நமக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இது ஜென்ரல் டர்ன். இப்போ பிசி வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசியில் ஜென்ரலில் 291 வேக்கன்சிஸில் 116 ஃபில் ஆகிட்டு 175 அன்அவைலபிள் இருக்குது. சாரி, நமக்கு அவைலபிள் இருக்குது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், 175 வேக்கன்சிஸ் வந்து நமக்கு அவைலபிள் இருக்குது. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நெக்ஸ்ட் வந்து பிசி ஜென்ரல் பிஎஸ்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா 75ல் 30 ஃபில் ஆகிட்டு 45 வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரிஸ் வந்து நமக்கு வந்து எதுவும் ஃபில் ஆகலை. ஜென்ரல் பிசின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதே உமனுக்கு பார்த்தோம் அப்படின்னா பிசி பார்த்தீங்க அப்படின்னா 116ல் 52 வந்து ஃபுல்லாக 64 வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதே பிசி உமன் பிஎஸ்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா 31 ஃபில் ஆகிட்டு 31 வந்து 12 ஃபில் ஆகிட்டு 19 வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பாருங்கள், உமனுக்கு வந்து 64 வந்து வித்தவுட் பிஎஸ்டியும், வித் பிஎஸ்டியும் 19 இருக்குது. ஸோ அகெயின் வந்து நமக்கு வந்து டிடபிள்யூ, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரிஸ்லாம் வந்து உமனில் பிசியில் ஃபில் ஆகலை. நெக்ஸ்ட்டு வந்து எம்பிசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எம்பிசி ஜென்ரலில் வந்து 218 வேக்கன்சிஸில் 91 ஃபில் ஆகிட்டு 127 வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதே வந்து பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா 71ல் 33 ஃபில் ஆகிட்டு 38 அவைலபிளாக இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரிஸ் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை, ஃபுல்லாகவே நமக்கு அவைலபிளாக தான் இருக்குது ஜென்ரலில். நெக்ஸ்ட் உமன் பார்க்கலாம். எம்பிசி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 96ல் 44 ஃபில் ஆகிட்டு 52 வேக்கன்சிஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இதே உமன் பிஎஸ்டிஎம் எம்பிசின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20ல் 9 ஃபில் ஆயிடுச்சு, 11 வேக்கன்சிஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. இதே நமக்கு டிடபிள்யூ, அதுக்கப்புறம் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உமனுக்கு வந்து ஃபில் ஆகலை. ஸோ அதுவுமே பாருங்கள், நமக்கு இங்கே வந்து நிறைய இது கொடுக்கல, வெறும் முல்டா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மித்தது கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து பிசிஎம் பார்த்தோம் அப்படின்னா பிசிஎம் ஜென்ரலில் 46ல் 1 தான் ஃபில் ஆகிருக்கு, 45 அவைலபிளாக இருக்குது. இதே பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னா நமக்கு 18 அப்படியே தான் இருக்குது. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன், அதுக்கப்புறம் அந்த மாதிரி பிடபிள்யூடி, ஸோ அதெல்லாம் நமக்கு அவைலபிளாக தான் இருக்குது. இன்னும் எதுவும் சேஞ்சஸும் இல்லை. இதே வந்து நம்ம உமன் பார்த்தோம், பிசிஎம் உமன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 14 வேக்கன்சிஸ் வந்து அப்படியே அவைலபிளாக இருக்குது. பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வேக்கன்சிஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டிடபிள்யூலும் நமக்கு ஓகே அப்படியே தான் இருக்காங்க. எஸ்சிஏன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் பார்த்தீங்க அப்படின்னா 29க்கு 29 அவைலபிளாக இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா 8க்கு 8மே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு உமன் பார்க்கலாம். எஸ்சிஏ உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 8 வேக்கன்சிஸ் அப்படி தான் அவைலபிளாக இருக்குது. எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா 12 அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஏ டிடபிள்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் சேஞ்சஸ் இல்லை. பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம். ஸோ எஸ்சிஏ முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது எஸ்சியில் வந்து ஜென்ரல் வந்து 244ல் 14 எடுத்துகிட்டு 230 வேக்கன்சிஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ 244ல் 14 எடுத்துட்டாங்க, 230 வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. இதே பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா 50ல் 8 எடுத்துகிட்டு 42 அவைலபிள் இருக்குது. அகெயின் வந்து நமக்கு ஸ்பெஷல் கேட்டகரிஸில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, எந்த சேஞ்சஸுமே கிடையாது தான். நெக்ஸ்ட் வந்து எஸ்சி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 65ல் 3 பேர் எடுத்து 62 வேக்கன்சிஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். இதே பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா 25ல் ஒருத்தர் எடுத்துட்டாங்க, 24 வந்து அவைலபிளாக இருக்குது.
நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸில் வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு எஸ்டி பார்க்கலாம். எஸ்டி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா 46க்கு 46மே இருக்குது. எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிம்னா ஒரே ஒரு வேகன்சிஸ் தான் அது அவைலபிளாக இருக்குது. அகெயின் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் நோ சேஞ்சஸ். ஸோ மொத்தம் நமக்கு வேகன்சிஸ் வந்து 2407ல் இது வரைக்கும் எவ்வளோ ஃபில் ஆயிருக்கு அப்படின்னா 784. அதாவது இது வந்து டே 1 டே 2 ரெண்டும் சேர்த்து தான் இந்த 784 வந்து ஃபில் ஆகிருக்கு. நமக்கு இன்னும் அவைலபிள்னு பார்த்தீங்க அப்படின்னா 1623 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இந்த இது ஸ்டாண்டர்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபுல் வேகன்சிஸ் வந்து இது ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். இதுதான் நமக்கு கூடிக்கிட்டே போகும், இது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன் அப்படின்னா அது வந்து ஃபில்டு வேகன்சிஸ், இது வந்து அவைலபிள் வேகன்சிஸ். டே 1 டே 2 ரெண்டுக்கும் சேர்த்து தான் 784 பேர் ஃபில் ஆகியிருக்காங்க. இது என்ன கோடுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாரி ஸோ பாருங்கள் டைப் பண்ணணும். இது போஸ்ட் கோட் பாருங்கள் 220033083508. ஸோ இந்த போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் என்ன போஸ்ட் கோட்னா 3307க்கு வந்து போஸ்ட் கோட் பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து வேகன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா 3க்கு 3 அப்படியே தான் இருக்குது, யாருமே எடுக்கல. ஸோ ஜென்ரல் டர்ன்லேயும் அப்படியே தான் இருக்குது. எம்பிசி எஸ்சிஏ ஸோ இந்த 3ல் யாருமே எடுக்கல, நமக்கு அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கோட் 3516. ஸோ ஜென்ரல் டர்னில் வந்து நமக்கு ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது பாருங்கள், இங்கே எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ நம்ம வந்து ஜென்ரல் டர்னுமே சரி பிசி எம்பிசி எஸ்சிஏ எஸ்சி மட்டும்தான் இருக்காங்க. ஸோ வந்து இதில் எஸ்டியும் எம்பிசியும் சாரி பிசிஎம்மும் இல்லை. பட் எந்த சேஞ்சஸுமே இல்லை, இன்ன வரைக்கும் யாருமே இதில் எடுக்க ஆரம்பிக்கலை. நெக்ஸ்ட்டு வந்து கோட் 3509. இதில் ஏதாச்சும் இதுலேயும் பாருங்கள் ஜென்ரல் எம்பிசி எஸ்சிஏ. ஸோ எந்த சேஞ்சஸுமே இல்லை, இன்னும் ஃபில் ஆக ஆரம்பிக்கலை. நெக்ஸ்ட்டு போஸ்ட் கோட்னு பார்த்தீங்க அப்படின்னா 3533 3490 3491 3492. ஸோ இந்த போஸ்ட் கோடுக்காக தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள், சேஞ்சஸே இல்லை. 11 வேகன்சி அப்படியே அவைலபிளாக தான் இருக்குது நமக்கு. ஸோ பாருங்கள் ஜென்ரல் டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க பிசி எம்பிசி எஸ்சிஏ எஸ்சி எஸ்டியில் கொடுத்துருக்காங்க. பிசிஎம் இல்லை, அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் ஜென்ரலில் தான் இருக்குது. ஆமாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டே 2 கவுன்சிலிங். ஆக்சுவலாக ஐ திங்க் இன்றைக்கி ஆப்சன்டீஸ் வந்து கம்மியாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று வந்து ஆப்சன்டீஸ் வந்து 11 மெம்பர்ஸ் இருந்தாங்க, ஆனால் இன்றைக்கி அதோட கம்மி தான் நினைக்கிறேன். நான் ஒரு 5 to 7 தான் ஆப்சன்டீஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை வந்து கரெக்டாக எவ்வளோ ஆப்சன்டீஸ் அப்படின்றத வந்து கொஞ்சம் பார்த்துட்டு சொல்கிறேன். ஏன்னா 5 மெம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். ஸோ கரெக்டாக வந்து நான் உங்களுக்கு வந்து பார்த்துட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து நான் வந்து நேற்று வந்து வீடியோ கொடுக்காததுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நீங்கள் ஜேஏ கவுன்சிலிங் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து ஜேஏல வந்து ஒரு 32 வேகன்சிஸ் வந்து நமக்கு கவுன்சிலிங்கில் சொன்னதோட நமக்கு வந்து அந்த போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னோட 32 வேகன்சிஸ் வந்து நமக்கு குறைச்சி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 32 வேகன்சிஸ் வந்து எதில் குறைச்சாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 66 வேகன்சிஸ் வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எதுங்களை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்றது கரெக்டாக தெரியல. ஸோ நான் ரொம்ப நேரம் நான் எனக்கு ட்ரை பண்ணேன். நான் போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் நேற்று வந்து ஃபில்லான டிபார்ட்மெண்ட் இது வச்சு பார்த்தேன். இருந்தாலும் ஒரு 4-5 தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. 66மே கரெக்டாக வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத என்னால் கண்டுபிடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப ட்ரை பண்ணேன். ஸோ அது தெரிஞ்சிச்சுன்னா கரெக்டாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி நான் 66 வேகன்சிஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து 2477 வேகன்சிஸ் அந்த 1A 1B 1C அப்படிலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ணாங்க அப்படின்னா 21 வேகன்சிஸ் ஆட் பண்ணாங்க. ஸோ 2498 இருக்குமா. அதுக்கப்புறம் அதில் ஒரு வேகன்சிஸ் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. ஸோ நமக்கு 2497. ஸோ இவ்வளோ வந்து நமக்கு ஃபுல் வேகன்சிஸ் ஃபில் ஆகணும். ஆனால் இங்கே நீங்கள் நான் பாருங்கள் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் 2407 இருக்கா. ஸோ 2407 இங்கே ஒரு 3 இருக்குது. ஸோ நம்ம இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 இருக்கா. ஸோ அகெயின் இங்கே 3 இருக்குது, இங்கே ஒரு 11 இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ பாருங்கள் மொத்தமாக நமக்கு எவ்வளோ எதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 2432 வேகன்சிஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 2400
98லேருந்து மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 66 வேக்கன்சிஸ் வந்து ஷார்ட்டேஜ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ அதனால தான் எனக்கு அந்த 66 வேக்கன்சிஸ் எங்கே போயிருக்கும், சரி ஓகே நம்ம கண்டுபிடிக்க முடியுதா டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லி உடனே ஷார்ட் ஃபால் ஆட் பண்ணலையா அப்படின்றது நிறைய பேர் டவுட் இருக்கும். ஷார்ட் ஃபால் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ஃபுல்லாக ஆட் பண்ணலையா அப்படின்றதான் எனக்கு கொஞ்சம் நான் ஃபுல்லாக போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் போய் பார்த்தா தான் நமக்கு அதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க, அதில் இது எவ்வளோ குறைஞ்சிருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் இது எனக்கு கொஞ்சம் அந்த 66 வேக்கன்சிஸ் வந்து கொஞ்சம் இருந்தனால தான் சரி நம்ம அது எங்கே இருக்குன்னு கரெக்டாக தெரிஞ்சுட்டு வீடியோ கொடுக்கலாம், இல்லை மேபி வந்து அவங்க வந்து சேஞ்சஸ் பண்ணி எதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா ஜெயில் வந்து ஒரு நாள் வந்து கவுன்சிலிங்கில் அப்படி தான் ஒரு பிடிஎஃப் கொடுத்துட்டு அது பாதி வரைக்கும் தான் இருந்துச்சு. ஸோ அகெயின் வந்து பிடிஎஃப் வந்து ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் கொடுத்தாங்க. ஸோ அதனால் நைட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். ஓகே நம்ம அது மாதிரி தான் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நான் இல்லை ஓகே. ஸோ டே 1 பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆப்சன்டீஸ் வந்து 11 பேர், 400ல் வந்து 11 பேர் அப்படின்னா 389 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம இப்போ டே 2 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் 395 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க, 5 பேர் தான் ஆப்சென்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எப்படி டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து பார்க்குறது அப்படின்றதும், அதே மாதிரி எப்படி வந்து இது டே 1 டே 2 கம்பேரிசன், இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஜென்ரலில் எவ்வளோ வேகன்சிஸ் இருந்துச்சு, இப்போ எவ்வளவு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் கம்ப்ளீட் அனாலிசிஸ் வந்து நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்குது, இப்போ வந்து இப்போ ஃபஸ்ட் டே கவுன்சிலிங்க்கு அப்புறம் நான் இப்போ சொன்னேன் 2043 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றது. அந்த 2043 வேகன்சிஸ் வந்து எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்கும், ஜென்ரல் எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்கும், பிஎஸ்டிஎம் லெவலில் இருக்கும், வித்தவுட் பிஎஸ்டிஎம் லெவலில் இருக்கும், பிசி லெவலில் இருக்கும், எம்பிசி லெவலில் இருக்கும், உமன் லெவலில் இருக்கும், ஸ்பெஷல் கேட்டகரிஸில் எவ்வளோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட் அனாலிசிஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து செகண்ட் வீடியோவை நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து இவ்வளோ ஃபில் ஆகிருக்கு, இவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.